ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஜெய் அட்வான்ஸ் 2025ல ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றின வீடியோ தாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்க, ஜெய் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். யாரெல்லாம் ஜெய் 2025 எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ அவங்களுக்கு இனி வரும் காலங்களில் நம்ம நிறைய அப்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய அப்டேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜெய் மெயின்ஸ் ஆகட்டும் சரி, ஜெய் அட்வான்ஸ் ஆகட்டும் சரி, நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்தெந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். எஸ்பெஷலி நீங்கள் ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி நல்ல பர்சன்டேஜ் வச்சு நல்ல ரேங்கிங் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ஐடிஸ், ட்ரிபிள் ஜிஎஃப்டியில் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் ஐஐடிஸில் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எஸ்பெஷலி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ கிளிப்பிங்கில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ஜெய் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட 23 ஐஐடிஸ் இருக்குது. இந்த ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் அந்த 23 ஐஐடிஸில் ஜாயின் பண்ணலாம். இந்த ஜெய் அட்வான்ஸுக்கு உண்டான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இந்த ஜெய் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவை தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சிஸ்டம் ஓரியன்டாக எக்ஸாம்ஸ் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் மட்டும் காலையில் ஒரு பேப்பர், ஈவினிங் ஒரு பேப்பர், 2 பேப்பர் இருக்கும். அந்த 2 பேப்பரும் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மார்க்ஸ் வரும். ஜெய் அட்வான்ஸ்க்கு உண்டான மார்க்ஸ் வரும். அட்வான்ஸ்க்கு உண்டான மார்க்ஸ் வந்தால் தான் நீங்கள் ரேங்க் வரும். ரேங்க் வச்சு தான் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஐஐடி காலேஜஸில் ஜாயின் பண்ண முடியும். அதனால் இந்த 2 பேப்பரையும் கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஜெய் அட்வான்ஸ் உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜில் எழுதலாம் அப்படின்னா, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, இந்த 2 லாங்குவேஜில் எது வேணாலும் நீங்கள் எழுதலாம். அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸாம் டியூரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் 1க்கு 3 மணி நேரம், பேப்பர் 2க்கு 3 மணி நேரம், டோட்டலாக உங்களுக்கு 6 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜெய் அட்வான்ஸோட மார்க்கிங் ஸ்கீம் வேரியேஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அது பர்டிகுலராக எக்ஸாம்ஸ் எழுத போகிற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அப்போ தான் அங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு தான் அந்த ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸ் நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ் மார்க்ஸ்க்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க, இல்லை நெகட்டிவ் மார்க்ஸ் எதுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அதனால ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜெய் அட்வான்ஸ்க்கு உண்டான மார்க்கிங் ஸ்கீம் வேரியேட்டே ஆகிருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு எக்ஸாம் பேட்டர்னுக்கும் உங்களுக்கு எஸ்பெஷலி ஒரு பேட்டர்னுக்கு உங்களுக்கு இன்கரெக்டுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுக்காம இருக்கலாம். ஒரு சில பேட்டர்னுக்கு இன்கரெக்டுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ் அதை படித்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எதுக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, எதுக்கு இன்கரெக்ஷனுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து இதில் 3 செக்ஷன்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி உங்களுக்கு மேக்ஸ் வெர்சஸ் கெமிஸ்ட்ரி, இந்த 3லையுமே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கு அடுத்தது இந்த பர்டிகுலர் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐஐடிஸ் 23 ஐஐடிஸ் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 17,385 சீட்ஸ் இருக்குது. இந்த 17,385 சீட்ஸில் நீங்கள் ஐஐடியில் போய் ஜாயின் பண்ணலாம். இதையும் தாண்டி இந்த ஐஐடியில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, பிடெக் கோர்சஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎஸ் அதாவது 4 இயர்ஸ் கோர்ஸ், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து டுயல் டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து இன்டிகிரேட்டட் டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இன்டிகிரேட்டட் எம்எஸ்சி ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், இந்த கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. அட்வான்ஸ் மார்க்கை வச்சு உங்களோட ஜெய் அட்வான்ஸ்க்கு உண்டான ரேங்கை வச்சு நீங்கள் இந்த பர்டிகுலர் கோர்சஸில் எந்த கோர்சஸில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஜெய் மெயின்ஸ், ஜெய் அட்வான்ஸுக்கு நல்ல கோத்ரூ பண்ணிட்டு இருப்பீங்க. இதையும் தாண்டி ஆல் ஓவர் இந்தியாவில் நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்குங்க. எஸ்பெஷலி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஐசர் இருக்குது, பிட்சாட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில்
உங்களோட கொரீஸ் கேட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அதுக்குண்டான அப்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம கொடுப்போம். இந்த எஸ்எம்எஸ் அலர்ட் பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நீங்க ஜேஇ மெயின்ஸ்க்கு நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இன் கேஸ் ஜேஇ மெயின்ஸ்ல கொஞ்சம் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நல்ல டாப் ரேங்கிங்ல இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நான் படிக்கணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அந்த டாப் ரேங்கிங்ல இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சேரணும்னா அதுக்குண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதுக்குண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் எப்ப வந்து ஓப்பன் ஆகுது, எப்ப க்ளோஸ் ஆகுது, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால என்ன யூஸ், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட கொரீஸ் கேளுங்க. கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து இப்போ நாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜேஇ அட்வான்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டாப் 7 ஐஐடிஸ் அதாவது ஐஐடி மெட்ராஸ், பாம்பே, டெல்லி, அதுக்கடுத்து கரக்பூர், கான்பூர், ரூர்க்கி, கவுஹாத்தி. இந்த டாப் 7 ஐஐடிஸ் மட்டும்தான் ஒவ்வொரு வருஷமுமே ஒவ்வொரு ஐஐடியா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் 2025ல இந்த ஜேஇ அட்வான்ஸ் வந்து யாரு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2006ல வந்து உங்களுக்கு ஐஐடி கரக்பூர் வந்து இந்த ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து 2007ல ஐஐடி பாம்பே, 8ல வந்து ஐஐடி ரூர்க்கி, 9ல வந்து ஐஐடி கவுஹாத்தி, அதுக்கடுத்து 2010ல வந்து ஐஐடி மெட்ராஸ், அதுக்கடுத்து 2011ல வந்து ஐஐடி கான்பூர், அதுக்கடுத்து 2012ல வந்து ஐஐடி டெல்லி. மறுபடியும் ஐஐடி டெல்லி தான் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து 2014ல உங்களுக்கு ஐஐடி கரக்பூர், அதுக்கடுத்து 2015ல உங்களுக்கு வந்து ஐஐடி பாம்பே, 2016ல ஐஐடி கவுஹாத்தி, அதுக்கடுத்து 2017ல மெட்ராஸ், அடுத்து வந்து கான்பூர், ரூர்க்கி, டெல்லி, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு கரக்பூர், பாம்பே, கவுஹாத்தி, மெட்ராஸ். ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஐஐடி கான்பூர் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐஐடி கான்பூர் கண்டக்ட் பண்ணுவாங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்க உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இப்போ வந்து எஸ்பெஷலி இங்க 2013லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாருங்க ஐஐடி டெல்லி ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து கரக்பூர், அதுக்கடுத்து பாம்பே, கவுஹாத்தி, மெட்ராஸ், கான்பூர், ரூர்க்கி. மறுபடியும் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் ஐஐடி டெல்லி, அதுக்கு அடுத்து ஐஐடி கரக்பூர், அதுக்கடுத்து ஐஐடி பாம்பே. இங்கே ஐஐடி பாம்பேனா இங்கே ஐஐடி பாம்பே, அதுக்கடுத்து ஐஐடி கவுஹாத்தினா இங்கே ஐஐடி கவுஹாத்தி, அதுக்கடுத்து ஐஐடி மெட்ராஸ்னா இங்கே ஐஐடி மெட்ராஸ், அதுக்கடுத்து ஐஐடி கான்பூர். அப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஐஐடி கான்பூர் தான் இந்த வருஷம் 2025ல ஜேஇ அட்வான்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி 7 ஐஐடிஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. அப்போ பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பெஷலி நம்ம 2010லேருந்து பார்க்கலாம். இப்போ ஐஐடி மெட்ராஸ் கண்டக்ட் பண்ணும்போது ஜேஇ அட்வான்ஸோட பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருந்தது அப்படின்னா மாடரேட்டா இருந்தது. அதுக்கடுத்து ஐஐடி கான்பூர் கண்டக்ட் பண்ணும்போது அதுவுமே மாடரேட்டா இருந்தது. ஐஐடி டெல்லி வந்து உங்களுக்கு 2011 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பா இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஐஐடி டெல்லி மறுபடியும் கண்டக்ட் பண்ணாங்க. அப்ப வந்து உங்களுக்கு மாடரேட்டா இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து கரக்பூருக்குமே உங்களுக்கு வந்து ஜேஇ அட்வான்ஸ் பேப்பர் வந்து மாடரேட்டா இருந்தது. அதுக்கடுத்து ஐஐடி பாம்பே வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணும்போது எப்படி பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருந்தது அப்படின்னா பேப்பர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்ததுங்க. அதுக்கடுத்து ஐஐடி கவுஹாத்தி அதுவுமே உங்களுக்கு பேப்பர் லெவல் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருந்தது. சரிங்களா? அதுக்கடுத்து ஐஐடி மெட்ராஸ் கண்டக்ட் பண்ணும்போது பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து மாடரேட்டா இருந்தது. அதுக்கடுத்து ஐஐடி கான்பூர் வந்து உங்களுக்கு 2017 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பா இருந்தது அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கடுத்து ஐஐடி ரூர்க்கில உங்களுக்கு வந்து 2018 கம்பேர் பண்ணும்போது இதுவுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து ஐஐடி டெல்லி 2020ல கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாடரேட்டா இருந்தது. அதுக்கடுத்து ஐஐடி கரக்பூரும் மாடரேட்டா இருந்தது. ஐஐடி பாம்பே வந்து உங்களுக்கு மாடரேட்டா இருந்தது. அதுக்கடுத்து ஐஐடி கவுஹாத்தி அதுவுமே உங்களுக்கு மாடரேட்டா இருந்தது. அதுக்கடுத்து ஐஐடி மெட்ராஸ் இது வந்து ஈஸி டு மாடரேட் அப்படின்னு சொல்லலாம். 2024ல ஈஸி டு மாடரேட் அப்படின்னே சொல்லாங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ மாடரேட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து ஐஐடி கான்பூரில் வந்து இந்த வருஷம் 2025ல கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2011ல் வந்து உங்களுக்கு வந்து மாடரேட்டாக இருந்தது. அதே மாதிரி 2018லேயுமே உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி லெவல் இருந்தது. சரிங்களா? அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஐஐடி கான்பூருக்கு எப்படி வந்து டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் இருக்கும் அப்படின்னா மாடரேட்லேருந்து டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மாடரேட்லேருந்து டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஜேஇ அட்வான்ஸ்க்கு படிக்கிறவங்க
ஏன்னா பேப்பர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்து டேட்டாவ எடுத்து நம்ம போடும்பொழுது, அனாலிசிஸ் பண்ணி நம்ம போடும்பொழுது, இந்த மாதிரி டேட்டாஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து ஐஐடி கான்பூர் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த ஐஐடி கான்பூரோட டிஃபிகல்ட்டி லெவல் ஜேஇ அட்வான்ஸ பொறுத்தவரைக்கும் மாடரேட்லேருந்து டிஃபிகல்ட் லெவல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறதா சொல்லலாம். சரிங்களா? ஸோ நம்ம முன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்திருந்தோம். அது என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் மாதிரி ஆல் ஓவர் இந்தியால இருக்கிற நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு உண்டான எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட கொரீஸ் கேளுங்க. கண்டிப்பா நாம ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாம தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.